இந்தா பரவாயில்ல இருக்கட்டும் சார். வச்சுக்க. தேங்க்ஸ் சார். புடவையை துவைச்சி நீ மாடியில் காயப்படுந்தீங்களே அதை உன் புருஷன் தான் ரெடி இருக்கிறான். அதை விட்டு நீ வணக்கம். புரியுதா? அவனை கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் கொடு. சப் இன்ஸ்பெக்டர் திருமூர்த்தி ரிப்போர்ட்டிங் ஃபார் டியூட்டி சார். ஆர்டர். சாரி சார். டேக். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். டேக். ஸ்டிக் சார். டேக் இட். தேங்க்யூ சார். இதில் ஒரு சைன் பண்ணுங்க. ஹலோ. சே அண்ணா, இந்த எரியிற சத்தத்தில் ஒன்றும் சரியாக கேட்கலண்ணே. ஹலோ. எல்லாம் முடிஞ்சு போச்சுண்ணே. அந்த பரதேசி பையன் எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டாண்ணே. போலீஸ் ஸ்டேஷன் வந்தால் தப்பிச்சிடலாம்னு நினச்சான். அதான் இங்கேயே வச்சு கொளுத்திட்டோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. இங்கே யாருண்ணா இருக்கா? எல்லாம் நம்ம ஆளுங்க தான். நான் பார்த்துக்கிறேண்ணே. இல்லை என்ன ஆட்டிக்கு நிற்க? குடிக்க தானே கொண்டு வந்திருக்க? கொண்டால. யோ, நடந்தது என்னன்னு தெரியும்ல? அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் பிரச்சனை. கோட்டிக்காரப்ப கொளுத்திக்கிட்டான். அப்படிதான் கேஸ் எழுதணும், புரியுதா? அண்ணன் விஷயம் எதிர்த்தா என்ன ஆகும் தெரியும்ல? வாங்கல. ஸ்டேஷன் வாசல்லே வச்சு கொளுத்துறாங்க. எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. யார் சார் இவங்க? இப்போ தானே வந்திருக்கீங்க, நிறைய இருக்கு, நிறைய பார்ப்பீங்க. என்ன அழகு, வாசல்லே வச்சு கொளுத்திருக்கானுங்க போல இருக்கு. ஜெகஜோதியா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா. தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவும், தர்மம் மறுபடியும் வெல்லும், சட்டம் தான் கடமையை செய்யும் சொல்லுவாங்க. எங்க செஞ்சிட்டு இருக்கு? வேடிக்கை பார்த்துட்டு தானே இருக்கு. ஊர்ல உள்ள அத்தனை பேரை கொளுத்த போறானுங்க. யாருக்கு திராணி இல்ல, எவங்கிட்ட தெம்பு கிடையாது. எரியும் டோய், இன்னும் நிறைய எரியும். இப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கடி. நாளைக்கு உங்களை இதே மாதிரி தான் கொளுத்த போறானுங்க. ஆமா, வெல்லும் எங்கிட்டு வெல்லும் பார்த்துட்டு தானே இருக்கோம். இதே மாதிரி வீம்பா பேச போய் தான் ஒரு கையையும் காலையும் வெட்டிட்டு போயிட்டாங்க. யார் சார் அந்த ஆளு? உங்களுக்கு முன்னால இந்த ஸ்டேஷன்ல இருந்த இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டரா? ஆமா, அண்ணாச்சி சரக்கை பிடிக்க போறேன்னு முறுக்கிட்டு போயினா அண்ணாச்சி சும்மா விடுவாரா? மாறுகால் மாறுகையும் வாங்கிப்பாரு. இறக்கல. குலசேகர பாண்டியன் 18 செக் போஸ்ட தாண்டி வந்திருக்கு. இங்க வந்து பிடிக்கிறியாலனே, எம்புட்டு தெம்பு இருக்கும் உனக்கு. ஏய், தப்பு பண்ணிட்டேன், இனி எப்பவும் உங்க விஷயத்துல தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு போய்கிட்டே இருல. டேய், யாருக்குடா சந்தர்ப்பம் கொடுக்குற? உன்னை உள்ளதுக்கு போட நாங்க வந்திருக்கேன். கோர்ட் கேஸ்ல இது வரைக்கும் பார்த்தது இல்ல. இப்ப பாப்படி, உன்னோட மிரட்டலு உருட்டலுக்குலாம் பயந்தாலே நான் கிடையாதுடா. துருள என்னல பண்ணலாம்? மதுரையிலேருந்து வந்திருக்கான்ல, ரொம்ப வீரமா பேசுறான்ல, மாறுகால் மாறுகை வாங்கிடலாம்ல. சார் என்ன சார் சொல்றீங்க? சார் கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க சார். என்னாச்சு சார்? கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க சார், தலை சுத்துது. டீ சாப்பிட்டு போலாம். இதுக்கு தலை சுத்துருச்சா? இன்னும் என்ன நல்லா சுத்த போகிறோம். 2 டீ போடுப்பா.
மாறி சும்மா இருப்பானா? இந்த ஆரம்பிச்சிட்டால. யார் சார் இந்த மாதிரி? அண்ணாச்சிக்கு ஆப்போசிட் பார்ட்டி. அண்ணாச்சி கூட ஒண்ணு மண்ணுமா இருந்தவன் தான் இப்ப தனியா பிரிஞ்சு தொழில் பண்றான். எப்ப பார்த்தாலும் இந்த 2 பேரும் மோதிட்டு தான் கிடப்பாங்க. ஸ்டேஷனுக்கு முன்னால கொளுத்தி விட்டாங்களே, எரிஞ்சவன் இவன் ஆளு. இவன் சும்மா இருப்பானா? இன்னைக்கு ஊர் முழுக்க அங்கங்க சொக்கப்படையை கொளுத்தி போட்டுருவானுங்க. ரோட்ல ஒருவே நடக்க முடியாது. இங்க நிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து தான் புறப்படலாம். நிக்கிறான்ல பெருசா சாதிச்ச மாதிரி, இவன் பேர் தான் மாறி. ஸ்டேஷன்ல உன்ட்ட லெட்ஜர் புக்கில் கையெழுத்து வாங்கினார்ல ரைட்ரு. ஆமாமா. அந்த மனுஷன் சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்து ரொம்ப நாளாகுது. ஏன் என்னாச்சு? ஒரு நாள் அவனை பிடிக்கிறதுக்காக விரட்டிக்கிட்டு போனப்ப அந்த ஆள் கண்ணு முன்னாலேயே அவர் பொண்ணோட கழுத்தை இவன் அறுத்துட்டான். நானும் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு தான் இருக்கேன். இவனுக்கு அநியாயம் அக்கிரமத்தெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு நேர்மையான அதிகாரி வருவார், துணிச்சலான அதிகாரி வருவார். நம்மளும் நெஞ்ச நிமித்தி விஷ் பண்ணலாம்னு. ஆனால் எங்கே நடக்க மாட்டேங்குது. ஆமாம், இந்த ஸ்டேஷனுக்கு போஸ்டிங் போட்டாவே எவனும் பயந்துக்கிட்டு வர மாட்டான். நீ எப்படி இங்கே வந்து சிக்கனே? டேய், நீ எங்கடா இருக்க? என்னண்ணே ஒரே என்ஜாயா? என்னது என்ஜாயா? டேய், இது எந்த மாதிரி ஊர் தெரியுமாடா? சிங்கம் புலி யானை கடி இப்படி ஒரு காட்டை மாட்டி விட்டடா. இந்த பாரு, எனக்கு இந்த வேல்யூவான ஒரு மண்ணு வேணாம். நான் திரும்பி வரேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் இருக்கேன்ல. நீ இருப்ப, நான் இருப்பேனா? டேய் பயப்படாதடா, சொல்றது கேளுடா. எது? பயப்படாதியா? உன்ன நான் சொல்றது கேளு, நீ அங்கே இரு, நான் வந்துடுறேன். சரி, நீ வந்துருவல? வந்துடுறேன்டா. இந்த பாரு, நீ வரனா நான் வந்துடுறாமா? சரி சரி, நீ ஓவரா டென்ஷன் ஆயிட்டு இருக்காத, நான் உடனே கிளம்பி வரேன். வந்துடுறா. ஓ என்னையா அது? அந்த குழந்தைய கடத்தின கேஸை நம்மகிட்ட கொண்டு விட்டானுவன். அது நம்ம ஏரியாவே கிடையாதுயா. அதுக்கு என்ன காரணம் சொன்னாலும் தெரியும்ல. அந்த குழந்தை படிக்கிற ஸ்கூல் நம்ம ஏரியாவில் வருதான். பின்ன தூக்குறது யாரு? மாறியில. அவன் விஷயத்தில் தலையிட்ட உசுறு தப்புமா? அதான் சூசகமாக பார்த்து நம்மக்கிட்ட நவட்டி விட்டாங்க. எல்லாம் சரிதான்யா, தலையிடாம இருக்க முடியாது. கடத்தினது கஸ்டம்ஸ் அதிகாரியோட குழந்தைய. ப்ரெஷர் மேல ப்ரெஷர் வருது. என்னையா பண்றது? பாயா திருமூர்த்தி சார், இந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் குழந்தைய மாறி தூக்கி வச்சு மிரட்டுறானா. நான் ஒன்னேதான் அனுப்பலான் இருக்கேன். போய் கூட்டிட்டு வந்துறியா? மாட்னாயா? எல்லாரும் சொன்னானுவேன் புதுசா வந்துட்டு பொறுப்பை கொடுக்காதன்னு. நான் தான் அவனுக்கு ஃபுல் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். வேற காப்பாத்தணுமியா? இந்தா பாரியா, மணி கூட அடிக்கி. உனக்கு நல்ல நேரவே. போயிட்டு வாவே. சார், ஒரு நிமிஷம் சார். கலைக்கிருச்சா? டேய், உனக்கு சந்தோஷம் தானே? முதல் நாள் என்ன டியூட்டி கொடுத்துருக்காங்க தெரியுமா? ஒரு குழந்தையை கடத்திட்டாங்களா? நான் தான் போய் காப்பாத்தணுமா? இப்படி சிக்க வச்சிட்டியாடா? எதுக்கு பயப்படுற? ஓ ஏ, போவா? அப்படியே போக வேண்டியதான். மாறி யார் தெரியும்ல? அவன் யாரா இருக்கட்டும், அது பத்தி பிரச்சனை இல்ல. நான் சொல்ற மாதிரி செய். உன் கூட யாரும் வேணாம், நீ மட்டும் தனியா போறேன்னு சொல்லு. எது? தனியாவா? தனியாவா? சோலோவா? எனக்கு பயமா இருக்குது அச்சா. வேகமா வாங்க அச்சா. கேட்டல்ல, ஒழுங்கா பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்து அனுப்பு. இல்லனா அச்சான் கூப்பிடறதுக்கு பச்சா இருக்காது. கை தனியா கால் தனியா எல்லாம் தனித்தனியா பார்சல்ல வரும்டா. புரியுதா? ஏய், அது என்னன்னு பாருங்கடா. என்னடா சத்தம்? அண்ணே, போலீஸ்ல. டேய், அவன் எங்க இருந்து திரும்ப கூடாது. போடா. என்ன புது புதுமா இருக்கு?
அங்கிள்